கண்மணியே, உன்னை நான் கண்காணித்துக் கொண்டுதான் இருக்கிறேன். ஆசைப்படி நீ என்னிடம் கேட்பது உனக்கு நிச்சயமாக கிடைக்கும். உனக்கு எந்த குறையையும் வரவிடமாட்டேன் உன் சாயிதேவா. இழந்ததை எண்ணி எண்ணி வருந்திக் கொண்டே இருக்காதே. ஓம் சாயிராம் என்று சொல்லிவிடு. ஓம் சாயிராம் என்று சொல்லிவிட்டு நீ என்னிடம் என்ன வேண்டுதல் வைக்கிறாயோ அதை நிறைவேற்றித் தர உன் சாயப்பா இருக்கும் பொழுது இழந்ததை எண்ணி எதற்காக வருந்துகிறாய்? உனக்கான நல்லது இனி நடக்கும். உன் வாழ்வில் நல்ல திருப்பு முனைகள் வரும் என்ற நம்பிக்கையோடு உன் அப்பா சொல்வதை முழுவதுமாக கேள் என் பிரியமே. நீ இது நாள் வரைக்கும் அனுபவித்த கஷ்டங்களும் வேதனைகளும் உன்னை முழுவதுமாக நிறுத்தி விடாதபடி உன் சாயப்பாதான் உன்னை பார்த்து கொண்டிருந்தேன். இப்பொழுது உனக்கான சந்தோஷம் ஆத்ம திருப்தியை கொடுக்கவும் நான் தயாராகிவிட்டேன் குழந்தையே. இது நாள் வரைக்கும் நீ அனுபவித்த கஷ்டமான சூழ்நிலைகளெல்லாம் விரைவில் மாறப்போகிறது. உன் வாழ்வில் நல்ல மாற்றங்கள் நிகழத்தான் போகிறது. சாயிநாதா, நீங்கள் தினமும் சொல்லும் வாக்குகளும் வார்த்தைகளும் கேட்க ஆறுதலாகத்தான் இருக்கிறது அப்பா. ஆனால் சாயிநாதா, என் வாழ்க்கையில் எந்த மாற்றங்களும் இதுவரை நிகழ்ந்ததே இல்லை என்று நீ நினைக்கிறாயா? கவலைப்படாதே என் பிள்ளையே. உன்னுடைய நலம் விரும்பியான நான் உனக்கு நல்லதை மட்டுமே செய்வேன். உனக்கு வேண்டியதை தருவேன் என்ற நம்பிக்கை மட்டும் உன் மனதில் இருந்தால் போதும். உனக்கு தேவையானது நிச்சயமாக உன் கைகளுக்கு வந்து சேரும். எப்பொழுதுமே இப்படித்தான் சொல்லிக்கொண்டே இருக்கிறீர்கள். ஆனால் காக்க வைப்பதில் உங்களுக்கு அப்படி என்ன சந்தோஷம் என்று நீ என்னிடம் கேட்கிறாய்? கண்மணியே, காத்திருப்பதன் பலனை நீ அறியும் பொழுது நீயே கண்கலங்கி விடுவாய். அதற்கான காரணம் உனக்கு புரியும் பொழுது உன் மனம் அதை ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவத்தோடு இருப்பாய். உனக்கு வரும் விமர்சனங்களை ஒருபோதும் காதில் வாங்கிக் கொள்ளாதே. அது நல்லதாகவே இருந்தாலும் தீயதாகவே இருந்தாலும் அதை உன் மனதிற்குள் ஏற்றுக்கொண்டால் உன் வாழ்வில் நிம்மதி இருக்காது. உன்னை பற்றி குறை கூறுபவர்கள், உன்னை விமர்சனம் செய்பவர்கள் கூறிக்கொண்டே இருக்கட்டும், செய்து கொண்டே இருக்கட்டும். கலங்கிய விழிகளோடு உன் வேண்டுதல்களுக்கான பதிலை எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கிறாய் உன் சாயப்பாவிடம். இதோ உனக்கான ஆசிர்வாதத்தை அளித்து விட்டேன் குழந்தையே. உன் இல்லம் தேடி இனிப்பான செய்தியோடு வந்து விட்டேன். இனி அனைத்தும் சரியாகிவிடும். தீர்க்கமாக நம்பு. உன் வாழ்வு உனக்கான வாழ்வு. என்னால் முடியும், கண்டிப்பாக முடியும் என்று சொல்லிக்கொண்டே போராடு. உன் வாழ்க்கையில் மிக எளிதாக நீ வெற்றியடையலாம். நிச்சயமாக உன் வாழ்வில் நீ ஜெயிப்பாய் குழந்தையே. எல்லாம் நல்லபடியாக உன்னை சூழ்ந்து மங்களங்கள் உன் வாழ்வில் குடிக்கொள்ளப் போகிறது. செல்வமும் சுபிக்ஷமும் நிலையில்லாதவை. அதே போல இந்த உடல் அழிவிற்கும் மரணத்திற்கும் உட்பட்டவைதான். இதை உணர்ந்து இந்த உலகத்தில் உள்ள அனைவரிடத்திலும் அனைத்து பொருட்கள் மீதும் இருக்கும் பற்றை விட்டுவிட்டு உனது கடமையை செய்து கொண்டே இரு. எதிர்பார்த்து எதிர்பார்த்து வாழும் ஒவ்வொரு நிமிடமும் ஏமாறாதே. உன்னுடைய கடமையை தைரியமாக செய்து கொண்டே இரு. நிச்சயமாக உன் வாழ்வில் நீ வெற்றியை அடைந்தே தீருவாய். இது நாள் வரை உன் மனதில் போட்டும் குழப்பும் பிரச்சனைகள் எல்லாம் சரியாக போகிறது கூடிய விரைவில். எனவே கலங்காமல் இரு என் குழந்தையே. விரைவில் உன் வாழ்வில் அதிசயம் நடக்கும். நீ நினைத்த எண்ணத்தை நிச்சயமாக உன் வாழ்வில் அடைவாய் என் குழந்தையே. உன்னுடைய மனம் தேவையில்லாமல் இப்பொழுது அலைப்பாய்ந்து கொண்டிருக்கிறது. மனதின் வேலையே சலனம் அடைவதுதான் குழந்தையே. விட்டுவிடு. உன் மனது அதன் வேலையை செய்து கொண்டே இருக்கட்டும். புரிகிறதா? சலனம் அடைந்து கொண்டே இருக்கட்டும். எது எப்படி இருந்தாலும் உன்னுடைய உடல் மட்டும் கட்டுக்குள் இருக்க வேண்டும். அதற்குத்தான், கட்டுக்குள் வைத்துக் கொள்வதற்காகத்தான் நீ என்னிடம் வந்திருக்கிறாய் என்பதை பல நிமிடம் மறந்து விடுகிறாய். நான் இருக்கிறேன் குழந்தையே. எந்த ஒரு சூழ்நிலையிலும் என்னுடைய உதவி உனக்கு நிச்சயமாக கிடைக்கும். என் பிள்ளையாகிய நீ எதற்குமே ஆசைப்பட தேவையே இல்லை. நீ ஆசைப்படாமலேயே
நீ வேண்டியது அனைத்தும் உனக்கு அள்ளி அள்ளி கொடுக்க உன் அப்பா இருக்கும் பொழுது எதற்காக ஆசைப்படுகிறாய்? உனக்கு தேவையான அனைத்தையும் நானே உனக்கு நிறைவேற்றித் தருவேன். இனி உன் வாழ்வில் எல்லாமே ஜெயம்தான். என் முன் நீங்கள் பக்தியோடு உங்கள் கரங்களை நீட்டினால் இரவு பகல் பார்க்காமல் எப்பொழுதும் என்றுமே நான் உங்களுடன் இருந்து கொண்டுதான் இருப்பேன். என் தங்கமே, உன் மனதை காயப்படுத்துபவர்களிடம் சண்டை போடாமல் அமைதியாக விலகி விடுவது 1000 வார்த்தைகளுக்கு சமம். சந்தோஷத்தையோ சோகத்தையோ தாங்கிக் கொண்டு நம்மை எழுந்து நடமாட வைக்கும் நம்மளுடைய மனம்தான் நமக்கு மிக சிறந்த நண்பனாக இருக்கக்கூடும். எனவே என் குழந்தையே, உன்னை முதலில் நீயே நேசிக்க பழகு. நீ 1000 முறை அழுதாலும், அது மட்டும் அல்லாமல் எத்தனை முறை நீ விளக்கம் கொடுத்தாலும், நீ என்னத்தான் மன்றாடி வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டாலும், உன்னை விட்டு பிரிய நினைப்பவர்களை, உன்னை விட்டு விலக நினைப்பவர்களை உன்னால் எப்பொழுதுமே திருப்திப்படுத்தவே முடியாது. நன்றாக சிந்தித்துப் பார். நீ எதை செய்தாலும் குற்றமாகவே பார்க்கப்படுவாய். இவர்களிடம் இருந்து, இந்த மனோபாவம் கொண்டவர்களிடமிருந்து நீ சற்று விலகி இருப்பதே உனக்கு நல்லதாக இருக்கும் குழந்தையே. இது நாள் வரை நீ பட்ட கஷ்டம் எல்லாம் போதும். இது நாள் வரை நீ சந்தித்த அவமானங்கள் எல்லாம் போதும். இது நாள் வரை நீ பட்ட துன்பங்கள் எல்லாம் போதும். இது நாள் வரை நீ அனுபவித்த வேதனை எல்லாம் போதும். உன்னுடைய அனைத்து துன்பங்களையும் வேதனைகளையும் நினைக்க நினைக்க என் மனப்படும் பாட்டை யாருமே சொல்ல முடியாது. யாருமே அதை விவரிக்கவும் முடியாது. குழந்தையே, போனது எல்லாம் போகட்டும், முடிந்தது எல்லாம் முடியட்டும். உன் வாழ்க்கையில் நீ இதுவரை பட்டதெல்லாம் இதோடு முடிந்து போகட்டும். இனி உனக்கான வாழ்வு பிரகாசமாக அல்ல, மிக பிரகாசமாக காத்து கொண்டிருக்கிறது பிள்ளையே. கவலைப்படாதே என் பிள்ளையே. உன்னுடைய இதயத்தின் சத்தம் நன்றாகவே, ஏன் மிக நன்றாகவே எனக்கு கேட்கிறது. நீ பெற்ற அவமானங்கள், நீ பெற்ற தோல்வி, நீ பெற்ற துன்பங்கள் எல்லாம் நாளை உன்னுடைய வெற்றிக்கான விதைகளாகவே இருக்கும், உரங்களாகவும் இருக்கும். உன்னுடனேயே நான் இருந்து உன்னை காப்பதுதான் என்னுடைய வேலை என் பிள்ளையே. இந்த உலகத்தில் இயங்கும் அனைத்துமே என்னுடைய கட்டளைப்படிதான் இயங்கிக் கொண்டிருக்கிறது. என் திட்டப்படிதான் எல்லாம் சுபமாக நடந்து கொண்டிருக்கிறது. நீர், நிலம், காற்று, பூமி, ஆகாயம், பிரபஞ்சமே இந்த ஒரு என் கட்டளைக்காகத்தான் காத்து கொண்டிருக்கிறது. என்னுடைய அசைவுகளுக்காகத்தான் காத்து கொண்டிருக்கிறது என்பதை புரிந்து கொள். குழந்தையே, நான் உனக்காகவே அவதரித்தவன் என்பதை புரிந்து கொள். தினமுமே உன்னுடைய கர்ம பலன்களை குறைப்பதற்கான வேலையில்தான் நான் ஈடுபட்டு கொண்டிருக்கிறேன் என்பதை மறந்து விடாதே. உன்னுடைய கஷ்டங்களையும் உன்னுடைய தேவைகளையும் என் காலடியில் விட்டுவிட்டு நிம்மதியாக இருந்துவிடு. என்னை முழுவதுமாக சரணாகதி அடைந்தார் அவர்கள் வெறும் கையோடு சென்றதாக ஆதாரமே எங்குமே இல்லை. பிரார்த்தனையும் நம்பிக்கையும் கண்ணுக்கு தெரியாத விஷயங்கள்தான். ஆனால் நடக்கவே நடக்காது என்று நீ நினைத்த விஷயம், நிறைவேறவே ஏறாது என்று நீ நினைத்த விஷயம், முடியவே முடியாது என்று நீ நினைத்த விஷயத்தை தான் மிக சுலபமாக நிறைவேற்றுவேன் உன் சாயிநாதர் என்பதை மறந்து விடாதே. என்னை அவ்வளவு சாதாரணமாக நினைத்தும் விடாதே. நீ தினமும் என்னிடம் மன்றாடி கேட்கிறாய், அப்பா, நான் படும் கஷ்டங்களுக்கு ஒரு முடிவே இல்லையா? என் வாழ்க்கையில் மட்டும் ஏன் இந்த நரக வேதனை? இந்த நரக வேதனை என் வாழ்வில் முடியவே முடியாதா என்று நீ தினமும் என்னிடம் கதறுகிறாய். உன்னுடைய அழுக்குரல் கேட்டது உன்னுடைய கர்மாவின் வலிமைகளால் தான் இவ்வளவு போராட்டங்களையும் நீ சந்தித்து கொண்டிருக்கிறாய் என்பதை மறந்து விடாதே குழந்தையே. உன்னுடைய வாழ்க்கை மாறும் நேரம் வந்துவிட்டது. எல்லாம் சரியாகும் நேரமும் கூடி வந்திருக்கிறது. நீ பட்ட வேதனையெல்லாம் தீரும் நேரமும் நெருங்கிக் கொண்டிருக்கிறது குழந்தையே. பொறுமையாக காத்திரு குழந்தையே. நம்பிக்கையோடு காத்திரு. உனக்கானது நிச்சயமாக உன்னிடம் வந்து சேரும்.
உனக்கு என்று எழுதப்பட்டது நிச்சயமாக உன் கைகளுக்குத்தான். அதை தடுக்க யாருமே முடியாது. அதை உன்னிடம் கொடுக்கும் வேலையை உன் சாயப்பா ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். பின் ஏன் இந்த மனக்குழப்பம் உன்னுள்? அடுத்த என்ன செய்வதென்று தெரியாமல் தவிக்காதே. உன் வாழ்க்கையில் நீ திறம்பட போய்க்கொண்டே இரு, ஓடிக்கொண்டே இரு. அடுத்து என்ன நடக்க வேண்டுமோ, என்ன உன் வாழ்க்கையில் நிகழ வேண்டுமோ அது நிகழ்ந்தே தீரும், நடந்தே தீரும். நான் அதை நடத்தி காட்டுகிறேன். சூழ்நிலைகளுக்கு ஏற்ப நீ உன் மனதை திடப்படுத்திக் கொள்ள வேண்டும். அதிலையும் போராடி தோற்பதும் நேர்மையாக பயணித்து தோற்பதும் வெற்றிதான் குழந்தையே. தோர்த்துவிட்டோம் என்று கலங்காதே. ஏனென்றால் நீ நேர்மையாகவும் இருந்தாய், போராடியும் பார்த்து விட்டாய். ஆனாலும் உனக்கு தோல்வி வந்ததென்றால் அது வெற்றியின் ஆதாரமே, வெற்றியின் ஆரம்பமே என்பதை புரிந்து கொள். உனக்கு வேண்டியதை, உனக்கு என்ன வேண்டுமோ அதை நீதான் முயற்சி சென்று அதை அடைய வேண்டும். அப்பொழுதுதான் அந்த அடைவதில் உள்ள மகிழ்ச்சி உனக்கு மிக பக்குவமாக புரியும். நான் இருக்கிறேன் எப்பொழுதும் நிழலாகவே. உன்னுடைய எல்லா சூழ்நிலைகளும் நான் உனக்கு துணையாகவே இருப்பேன். என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு. உன் வாழ்க்கையில் நீ உயர்ந்த நிலையை நிச்சயமாக, சர்வ நிச்சயமாக அடைவாய். இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்குதான். எத்தனை கனவுகள்தான் உன் வாழ்க்கையில், அந்த அத்தனை கனவுகளையும் அறிந்து வைத்திருக்கிறேன் உன் சாயிநாதர் என்பதை மறவாதே என் பிள்ளையே. அதை தகுந்த நேரத்தில் உன் கனவுகளை எல்லாம் உனக்கு நிஜமாக்கித் தருவேன் உன் சாயிநாதர். நீ கேட்டது அனைத்தையும் நான் கொடுப்பேன். என்னுடைய உதவியையும் அன்பையும் அருளையும் ஆசிர்வாதத்தையும் அள்ளி அள்ளித்தர நான் காத்து கொண்டுதான் இருக்கிறேன். வாழ்க்கையில் மாற்றம் வர வேண்டும் என்று நினைத்தால் மட்டும் வராது என் பிள்ளையே. அதற்காக நீ உழைத்து கொள்ள வேண்டும், பாடுபட வேண்டும், நம்பிக்கையோடு செயல்பட வேண்டும். அப்படி இருந்தால் உன் வாழ்க்கையில் மாற்றம் நிச்சயமாக வரும். எது நடந்தாலும் நம்பிக்கையோடு எதிர்த்து நின்று போராடு. யாராக இருந்தாலும் சரி, உறவுகளோ நண்பர்களோ அல்லது உடன் பிறந்தவர்களோ யாரையுமே குறைவாக நினைத்து கேளிக்கையாக பேசாதே. நீ காண்பது, கேட்பது, பழகுவது எல்லாமே மாயைதான். இந்த பரந்த உலகத்தில் எல்லாமே மாயைதான். எதுவுமே நிரந்தரமே இல்லை. உன்னை விட்டு விலகி சென்றவர்களை நீ தேடி கண்டுபிடிக்க, அவர்களோடு வாழ தயாராக இரு. தவறு ஒன்றுமில்லையே. ஒதுக்கி வைத்து பார்க்க மனமில்லாமல் இருக்கும் என் குழந்தையின் தலைமுறை செழிப்பாக இருக்க எதை வேண்டுமானாலும் செய்யலாம், எதை வேண்டுமானாலும் செய்யலாம். உனக்கும் எனக்கும் பூர்வ ஜென்ம பந்தம் இல்லை என்றால், புண்ணியம் இல்லை என்றால் நாம் வாழும் வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தமே இல்லாமல் போய்விடும். உனக்கு நான் குருவாக இருப்பதற்கும் ஒரு அர்த்தமே இல்லாமல் போய்விடும். நீ செய்த பாவ புண்ணியம் எதுவாக இருந்தாலும் உன் கர்மாவிலிருந்து உன்னை விடுவித்து, பூர்வ ஜென்மத்திலிருந்து உன்னை விடுவித்து என் பக்கம் உன்னை இழுத்திருக்கிறேன். உன் வாழ்க்கையை மேம்படுத்தப் போகிறேன். உன் விதியை மாற்றும் நேரத்தையும் நான் உருவாக்கிவிட்டேன். நான் வியக்கும் வண்ணம்தான் இப்பொழுது உன் வாழ்க்கையில் நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். உன் கோபத்தையெல்லாம் குறைத்து கொண்டிருக்கிறாய். உன்னுடைய உதவி மனப்பான்மையை பெருக்கி வைத்திருக்கிறாய். என் வாக்குப்படிதான் நீயும் நடந்து கொண்டிருக்கிறாய். நீ இழந்த அனைத்தையும் உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கும் நேரம் வந்துவிட்டது குழந்தையே. நீ விதைத்த நல்ல விதைகள் என்னும் செயல்கள் விருட்சமாக வளரும் நேரமும் வந்துவிட்டது. அந்த விருட்சம் கனி கொடுக்கும் காலம் மிக தொலைவில் இல்லை. தயாராக இரு என் குழந்தையே. உன் விதி மாறும் தருவாயில் நீ அடியெடுத்து வைத்து விட்டாய். அப்படி இருக்கும் பொழுது தற்காலிகமாக நீ சந்திக்கும் கவலைகளினால் துவண்டு மட்டும் போய்விடாதே. உன் மனதை நோகடிக்காதே. துன்பத்தையே பெரிதாக நினைத்து நினைத்து துன்பத்தையே பெரிதாக எண்ணிக்கொண்டு உனக்கு வரவிருக்கும் இன்பத்தை இழந்து விடாதே.
உனக்கு நிறைய நிறைய வாய்ப்புகளும் காலங்களும் இருக்கிறது. அதை உனக்கு சாதகமாக மாற்றிக்கொள்வதற்காகவே இந்த சின்ன சறுக்கல் வந்திருக்கிறது என்பதை உணர்ந்து கொண்டு புத்துணர்ச்சியாக எழுந்து வீர நடைப்போடு. வெற்றி உன் வசம்தான். வாழ்க்கையில் போராடும் குணத்தையும் நம்பிக்கையையும் பெற்றிருக்கும் என் குழந்தைக்கு நினைத்து கூட பார்க்க முடியாத அதிசயங்களும் அற்புதங்களும் வாழ்வில் நடைபெறப் போகிறது. ராஜயோகம் கூடி வரப்போகிறது. விதி மாறப்போகிறது. ஆம், இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கேதான். நீ நினைப்பது எல்லாமே உன்னை வந்து சேரும் நேரமும் காலமும் கனிந்திருக்கிறது. நீ எதிர்பாராத வண்ணம் உன்னுடைய எதிர்காலம் வண்ணமயமாக பூத்து குலுங்கப் போகிறது. வசந்த காலமாக மாறப்போகிறது. ஆம் குழந்தையே, அனைத்திற்காகவும் ஏங்கி நிற்கும் என் பிள்ளைக்காக அனைத்தையும் உனக்கு சாதகமாகவே நான் செய்து முடிக்கப் போகிறேன். உன் விதியை மாற்றி எழுதப் போகிறேன். என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு. கவலைப்படாதே, நான் இருக்கிறேன் அனைத்திற்கும் துணையாக, சாட்சியாக. எப்பொழுதுமே என் விதி மாறாதா என்று ஏக்கத்தோடு காத்திருக்காதே. விதி நிச்சயமாக மாறும். உன்னுடைய கடந்த காலத்தை, உன் வாழ்க்கையில் நிகழ்ந்ததை, உன்னை விட்டு சென்றதையெல்லாம் மனதில் வைத்துக்கொண்டு உன்னுடைய நிகழ்காலமும் எதிர்காலமும் இப்படித்தான் இருக்குமோ என்று நீயே தவறாக ஒரு கற்பனையை உன் மனதில் உருவாக்கி கொண்டு நீயும் கவலைப்பட்டு கொண்டு உன்னை சுற்றி இருப்பவர்களையும் கவலைக்கு உள்ளாக்கி கொண்டிருக்கிறாயே. நான் நிச்சயமாக சொல்கிறேன், சத்தியமாக சொல்கிறேன், உன்னுடைய கடந்த காலத்தை போன்று உன்னுடைய நிகழ்காலமோ அல்லது எதிர்காலமோ சர்வ நிச்சயமாக இருக்கவே இருக்காது. ஏன் நான் அப்படி சொல்கிறேன் உனக்கு புரிகிறதா? புரியவில்லையா? புரியவில்லை என்றால் இதை கவனமாக கேள். இந்த உலகம் சுழன்று கொண்டுதானே இருக்கிறது. வாழ்க்கையும் போய்கொண்டுதானே இருக்கிறது. நடந்த நிகழ்வுகள், உன் வாழ்க்கையில் நீ கடந்து வந்த நாட்கள் அனைத்தும் மீண்டும் உனக்கு கிடைக்க சாத்தியமே இல்லைதானே. அப்படி இருக்கும் பொழுது உன்னுடைய கடந்த கால கஷ்டங்கள் மட்டும் மீண்டும் உன்னிடம் வந்துவிடும் என்று எப்படி நீ பயந்து கொண்டிருக்கிறாய்? எதற்காக இந்த பயம் உன் மனதில் வந்து கொண்டிருக்கிறது? அனைத்தையும் கடந்து வந்து விட்டாய். ஒரு முறை பிரச்சனை, குழப்பம், வேதனை என்று நீ சந்தித்த ஒன்றை மீண்டும் சந்திப்பதற்கான வாய்ப்பு உனக்கு இருக்கவே இருக்காது. உன் வாழ்க்கையில் அது நிகழவும் நிகழாது. மீண்டும் உன்னை நெருங்கவும் நெருங்காது. நான் உனக்கு மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி கொண்டே இருக்கிறேன். வாழ்க்கை என்பது இன்பமும் துன்பமும் மாறி மாறி வந்து கொண்டுதான் இருக்கும். எதுவுமே இங்கு நிலையானதும் அல்ல, நிரந்தரமானதும் அல்ல என்பதை நான் உனக்கு வலியுறுத்தி கொண்டுதானே இருக்கிறேன். நீ துன்பத்தை கடந்திருந்தால் இப்பொழுது உனக்கு இன்பம்தானே காத்து கொண்டிருக்கும். உன் வாழ்க்கையில் இன்பமயமான சூழல்தானே உன்னை நெருங்கிக் கொண்டிருக்கும். சற்று நன்றாக சிந்தித்துப் பார். உன்னுடைய கடந்த காலத்தில் நீ என்ன அனுபவித்துக் கொண்டிருந்தாய்? இப்பொழுது நடந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்காலத்தில் நீ என்ன அனுபவித்துக் கொண்டிருக்கிறாய்? இப்பொழுது நீ கஷ்ட காலத்தில் இருந்து கொண்டிருந்தால், துன்பத்தை சந்தித்து கொண்டிருந்தால் உன்னுடைய எதிர்காலம் எப்படி துன்பமாகவே இருக்கும்? இன்பம்தானே வர வேண்டும். துன்பத்திற்கு பின் இன்பம்தானே வரும். உன் கடந்த காலத்தில் நீ துன்பத்தை அனுபவித்திருந்தால் இப்பொழுது இன்பமாக வாழ்ந்து கொண்டிருப்பாய்தானே. இதில் ஏன் உனக்கு இவ்வளவு சந்தேகம்? மேகம், வானில் மேகம் எப்படி கடந்து கொண்டே இருக்கிறதோ அதே போல அனைத்து சூழ்நிலைகளையும் கடந்து கொண்டே வந்துதானே ஆக வேண்டும். வாழ்க்கையை வாழ்ந்துதானே ஆக வேண்டும். கஷ்டம் வருகிறதே, துன்பம் வருகிறதே என்று அப்படியே நிற்காந்திருந்தால் கஷ்டம் அப்படியே நம்மிடமே இருந்துவிடப் போகிறதா என்ன? மாறிக்கொண்டுதான் இருக்கும். அனைத்துமே வாழ்வும் மாற்றம் பெற்று கொண்டுதான் இருக்கும்.
அனைத்தும் ஒரு நாள் நிச்சயமாக மாறும், நம் வாழ்வு மாறும் என்ற நம்பிக்கை உன் மனதில் முதலில் எண்ண வேண்டும். யாருமே, நடந்த நிகழ்வுகள், போன நபர்கள் யாருமே உன் மனதிலும் உன் வாழ்க்கையிலும் மீண்டு வருவதற்கு வழியே இல்லை. அப்படியென்றால் நான் தொலைத்த சந்தோஷமும் நான் அடைந்த நிம்மதியும் எனக்கு மீண்டும் வராதா என்ற கேள்வியும் உன் மனதில் எழும் என்று எனக்கு நன்றாகவே தெரியும். வீணாக விவாதம் வேண்டவே வேண்டாம். உனக்கான சந்தோஷமும் நிம்மதியும் வேறு ஒரு வழியில் புது மாற்றத்தோடு உன்னை வந்து சேரும். உன்னை சேரும்படி நான் வழிவகை செய்வேன். வாழ்க்கை என்பது ஒரு நாணயம் போலத்தான். ஒரு பக்கம் இன்பம் இருந்தால் மறுபக்கம் துன்பம் இருக்கும். நீ இப்பொழுது எந்த பக்கத்தில் இருந்து கொண்டிருக்கிறாய் என்பதை முதலில் தெளிவாக புரிந்து கொள். இன்பமான பக்கத்தில் நீ இருந்தால் உன் எதிர்காலம் மாற்றம் பெறும். துன்பமான பக்கத்தில் நீ இருந்தால் உன்னுடைய எதிர்காலம் அதைவிட பெரிய மாற்றம் பெற்றே தீரும். எனவே இப்பொழுது நீ வாழ்ந்து கொண்டிருக்கும் பக்கம் என்னவென்று உனக்கு நன்றாகவே தெரியும். அப்படியானால் உன்னுடைய மறுபக்கம் என்ன என்பதை தெளிவாக புரிந்து கொள். கடந்த காலத்தை நினைத்து கொண்டு உன்னுடைய நிகழ்காலத்தை நீ தொலைத்துவிட்டால் உன்னுடைய எதிர்காலத்தை எப்படி நீ வளமாக வாழ்வாய், சந்தோஷமாக அதை எதிர்கொள்வாய்? எதிர்காலம் என்பது புதிதான ஒன்று அல்ல. முடிந்து போன கடந்த காலத்தையும் நடந்து கொண்டிருக்கும் நிகழ்காலத்தையும் வைத்தே எதிர்காலம் எப்படி இருக்கும், எப்படி மாற்றம் பெறும் என்பதை யாராலும் மிக சுலபமாக கணித்துவிட முடியும்.